ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதுக்கு 400 கிராம் பெரிய வெங்காயம், 400 கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க. 400 கிராம் வெங்காயம்னா பெருசாக இருந்தால் 4-5 வெங்காயம் வரும், சின்னதாக இருந்தால் 6 வெங்காயம் வரும். தக்காளி அதே மாதிரி தான், பெருசாக இருந்தால் 4-5 தக்காளி எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 6 தக்காளி எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அரிசியை ரொம்பவே முன்னாடி ஊற வச்சிடாதீங்க. அரிசி ரொம்ப ஊறிச்சுன்னா பிரியாணி குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். 15லேருந்து 20 நிமிஷம் அரிசி ஊறினா போதும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 200 ml எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன் ஃபஸ்ட் டைம் மிளகாய்த்தூள் சேர்க்குறோன்னா, எண்ணெயிலே மிளகாய்த்தூள் வதங்கினா தான் நல்லா பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் டைம் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 2த்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ண தேவையில்ல, முழுசாகவே போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போடல, சுவைக்காக தான் போடுறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் ஒரு அரை லெமன் வேணால் ஊற்றுறதா இருந்தால் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு பீஸ் பெருசு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்களும் சிக்கன் வாங்கும்போதே பிரியாணிக்குன்னு சொன்னீங்கன்னா பெரிய பெரிய பீஸாக போட்டு தருவாங்க. ரொம்ப சின்ன பீஸாக இருந்தால் பிரியாணியில் பீஸ் இருக்கிறதே தெரியாது. அதனால் நீங்களும் பெரிய பீஸாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. 1 கிலோ அரிசிக்கு 1.25 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வாட்டர் பாட்டிலில் வேணால் அளந்து ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றுனீங்கன்னா சாதம் குழஞ்சி போயிடும், கம்மியாக ஊற்றுனா சாதம் வரையாக இருக்கும். அதனால் கரெக்டாக அளந்து 1.25 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறாதீங்க, அரிசி உடஞ்சி போயிடும். அதனால் பொறுமையாக கிண்டி விடுங்க. அரிசியை போட்டு நல்லா கிண்டி விடலாம். நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒரு அளவில் இருக்கும்போது நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே தூக்கி பாத்திரத்தை வச்சுட்டு வெயிட்டுக்காக நான் தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது வெயிட் கூட வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் தம்மில் இருந்தால் போதும், நல்லா தம் ஆகிடும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் இன்றைக்கி பிரியாணி சைடிஷ்க்கு முட்டையும் சிக்கன் 65யும் ஆனியன் ரைத்தாவும் தான் எடுத்திருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.